போய் பதுங்குகிறான். இதுவரைக்கும் கர்த்தருக்கு முன்பாக நின்ற எலியா, கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்று சொன்ன வைராக்கியமாய் அங்கே பேசின எலியா எங்க இருக்கிறான்? கெதிக்குள்ள போய் தங்குறான். ஆண்டவர் அவனை விடல. இங்க அவனுக்கு என்ன காரியம்? வெளியவா, எனக்கு முன்பாக என்ன செய், பர்வதத்திலே நில். அல்லேலூயா. கர்த்தருக்கு முன்பாக நின்ற எலியா வந்து எங்க போய் கெதிக்குள்ள போய் தங்கி கொண்டிருக்கிறான். சோத்திரம். பாகாலுக்கு முழங்கால் படியிடாத 7,000 பேரை நான் வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. நான் ஒருவன் மாற்றம் நான் வைத்திருக்கிறேன் சொல்லி, இல்லப்பா நீ ஒருவன் மாத்திரம் அல்ல, பாகாலுக்கு முழங்கால் படிக்காத 7,000 பேர். இன்னும் முன்னை கொண்டு நான் செய்ய வேண்டிய வேலைகள் உண்டு. ஆசைகளை ராஜாவாக அபிஷேகம் பண்ண வேண்டும். யெகோவாவை ராஜாவாக அபிஷேகம் பண்ண வேண்டும். உன் ஸ்தானத்திலே எலிசாவை தீர்க்கதரிசி என்ன செய்ய வேண்டும்? அபிஷேகம் பண்ண வேண்டும். அவன் உனக்கு உண்டு செய்ய வேண்டிய வேலைகள் இன்னும் அநேகம் உண்டு. நீ வெளியே வா, கவியை விட்டு வெளியே வா, பருவத்தில் நெல் என்று சொல்லி எனக்கு அன்பவர்களே ஆண்டவர் சொல்றது என்று வாசிக்க வேண்டாம். 19ஆம் அதிகாரம் 9-11 வசனங்களை பார்க்க முடியும். சோதரம். நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பருவதத்தில் நெல். ஆமே. வெளியே வா. நீ உள்ள போய் பதவிக்கு கிடக்கிறோமா? ஆனால் பேசிட்டாங்களே என்று அந்த வார்த்தைகளுக்கு பயந்து எலியா எப்படி கவிக்குள்ள போய் பதுக்கிறது போல நீ பதுங்கி கொண்டு கிடக்கிறோமா? வெளியே வா, எனக்கு முன்பாக நெல். எனக்கு முன்பாக பருவத்தில் திரும்பி சொல்றேன். கொண்டு இருந்தான் ஆண்டவர் சொல்றேன். வேலைகளை சொல்றேன். நீ பண்ண வேண்டிய பையன் என்னது? அவனுக்கு பார்க்க தெரியல, போதும் அவ்வளவு முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா ஆண்டு வச்சிருக்கிற பண்ண வேண்டிய பிரயாணம் நிறுவனம் உனக்கு இந்த வேலைகளா இருக்குப்பா, ஊழியர்களா இருக்குது. ஆகவே நீ வெளியே வந்து மறுபடியும் எனக்கு முன்பாக நெல் என்று சொல்லு. அல்லேலூயா. கர்த்தருக்கு முன்பாக இருக்கணும். போய் என்ன செய்யக்கூடாது? ஒழியக்கூடாது. சொல்றோம். போடாமல் ஆண்டவர் அங்கே என்னை பயன்படுத்தினார் சொல்லி பார்க்க முடியும். சொல்றோம். கர்த்தருக்கு முன்பாக நடப்பது என்பது சொல்றோம். தாழ்மையாக நடந்து கொள்ளும். அது ரொம்ப தாழ்மையை ரொம்ப விரும்புகிறார். ஏன்னா அவரே எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? சாந்தமும் மனத்தாலும். அதுக்கு கர்த்தருக்கு முன்பாக தாழ்மையாக நடப்பதை கொடுக்கிறார். சொல்றோம். யாக்கோபு 4:10 வாசித்து பாருங்கள். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். எப்பொழுது உயர்வு வரும்? கர்த்தருக்கு முன்பாக என்ன செய்யணும்?